அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம கண்டினியூஸாக விஐடியோட எல்லா விதமான படிப்புகள் பற்றியும் கொடுத்துட்டு வரோம். அதில் இப்போ விஐடி இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு நடந்து நேற்று ரிசல்ட்டுங்கிறது வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த விஐடி இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு, என்ன கட் ஆஃப், அதாவது என்ன மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு என்ன கோர்ஸில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஐடி இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்ங்கிறது ஒரு 10 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்குங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஒரு எக்ஸ்பெக்டட் ரேங்க் வெர்சஸ் பிரான்ச்னு போட்டிருந்தோம். அப்பயே சொல்லியிருந்தோம், ஒரு 3000 ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் அண்ட் சென்னை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு போட்டிருந்தோம். நிறைய பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கூட வந்து பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இல்லை இதெல்லாம் ஃபேக் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான் போயிருக்குங்க. அதாவது ரேங்க் நம்பர் 317 அந்த ரேங்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 2ல் தான் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அதேமாரி ரேங்க் நம்பர் 1633 அப்படிங்கிற இந்த ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரி 5 வரைக்கும் போயிருக்குங்க. அதேமாதிரி 6295 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்னை மற்றும் வெள்ளூர் மட்டும் சீட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சீட் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான சீட்டும் அலோகேட் ஆகலை. 7007 அப்படிங்கிற ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி கேம்பஸ், அதாவது ஆந்திர பிரதேஷ் கேம்பஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 7707 அப்படிங்கிற ரேங்க்குக்கு அமராவதி கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 9692 அப்படிங்கிற ரேங்க்குக்கு போபால் கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11000 ரேங்க்குக்கு போபால் கேம்பஸில் சிஎஸ்சி பேஸ்டு கோர்ஸ் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ அது போக நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்ன மாணவர்கள் தான் ரொம்ப அதிகம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வெள்ளூர் மற்றும் சென்னை மட்டும் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. இல்லைனா ஃபீ கேட்டகரி 1 ஆர் 2 ஆர் 3 இது மட்டும் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது சீட் அலோகேட் ஆகிருக்கு, மேபி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது சீட் அலோகேட் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வித் உங்களோட ரேங்கோட நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இவங்க வந்து இனிமேல் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாமா, இல்லை வந்து அடுத்த ரவுண்டு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களானது அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அவங்க தயவு செஞ்சு உங்களுடைய இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வித் ரேங்க் மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.